Okay, next compound is nitric acid. Next compound வந்து nitric acid. இதோட formula HNO3. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நைட்ரிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் பொட்டாசியம் ஆர் சோடியம் நைட்ரேட், பொட்டாசியம் நைட்ரேட் அல்லது சோடியம் நைட்ரேட்டை கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட ஆட் பண்ணிங்கன்னா உனக்கு HNO3 நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். உனக்கு இங்கே ரியாக்ஷனில் பொட்டாசியம் நைட்ரேட் எடுத்திருக்காங்க, சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குது. ஸோ HNO3 ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். பை ப்ராடக்டாக உனக்கு பொட்டாசியம் பை சல்ஃபேட் உனக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா the temperature is kept as low as possible to avoid decomposition of nitric acid. டெம்பரேச்சர் வந்து நம்ம கொஞ்சம் லோவாக தான் வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் வச்சிங்கன்னா நைட்ரிக் ஆசிட் வந்து டீகம்போஸ், அதாவது சிதைஞ்சு போயிடும். The acid contains to a fuming liquid which is colored brown by the presence of little nitrogen dioxide. உனக்கு அந்த என்ன சொல்கிறது லிக்விட் ஃபார்மேட்டில் உனக்கு கிடைக்கும். அதாவது கண்டென்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அப்படி கண்டென்ஸ் ஆகிட்டு, கண்டென்ஸ்னால் என்னது, குளிர்விக்கிறப்ப கிடைக்கக்கூடிய அந்த லிக்விட் வந்து ஒரு ப்ரௌன் கலராக உனக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த லிக்விடில் கொஞ்சம் நைட்ரஜன் கேஸ், அதாவது நைட்ரஜன் டை ஆக்சைடு கேஸ் வந்து இன்வால்வ் ஆகுது, விச் இஸ் ஃபார்ம்டு டியூ டு த டீகம்போஷன் ஆஃப் நைட்ரிக் ஆசிட். அதாவது நைட்ரிக் ஆசிட் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன ஆகுது, டீகம்போஸ் ஆகிறப்ப நைட்ரஜன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். அது டீகம்போஸ் ஆகிற ரியாக்ஷன் உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் லோவாக தான் நம்ம வச்சுருக்கணும். டெம்பரேச்சர் ஹை ஆச்சுன்னா நைட்ரிக் ஆசிட் டீகம்போஸ் ஆகிடும். ஸோ என்னதான் நீங்கள் டெம்பரேச்சர் லோவாக வச்சுருந்தாலும் உனக்கு நைட்ரிக் ஆசிட் கண்டென்ஸ் ஆகி ஃபார்ம் ஆகக்குள்ள ஒரு ப்ரௌன் கலர் கேஸ் வந்து உனக்கு மேலே அப்படியே ப்ரௌன் கலரில் இருக்க மாதிரி இருக்கும், பிகாஸ் due to the formation of nitrogen dioxide. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் மெத்தட் ப்ரிப்பரேஷன். கமர்ஷியல் அப்படின்னா என்னது, வணிக ரீதியாக வந்து இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஹை அமௌண்ட் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் வந்து ஆஸ்வால்டு ப்ராசஸ் மூலிமா உனக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இது ஒரு 5 மார்க் கொஷின்லையும் கேட்கலாம், 3 மார்க் கொஷின்லையும் கேட்கலாம். ஓகே, இந்த ஆஸ்வால்டு ப்ராசஸில் வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அமோனியா ஃப்ரம் ஹேபர் ப்ராசஸ், ஹேபர் ப்ராசஸ்லேருந்து கிடைக்கிற இந்த அமோனியாவை வந்து மிக்ஸ்டு 10 டைம்ஸ் ஆஃப் ஏர், அது கூட வந்து 10 டைம்ஸ் ஆஃப் ஏர், 10 மடங்கு ஏர் வந்து நம்ம சப்ளை பண்ணி நம்ம அதை என்ன பண்ணுறோம், ஏர் கூட மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மிக்சர் வந்து ஃபஸ்ட்டு ஹீட் பண்ணுறாங்க, ப்ரீ ஹீட்டட் அண்டு பாஸ்டு இன்டு த கேட்டலிஸ்ட் சேம்பர். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு கேட்டலிஸ்ட் இருக்கிற சேம்பர் வழியாக இதை நம்ம பாஸ் பண்ணுறோம். பாஸ் பண்ணும்போது விச் தே கம் இன் கான்டாக்ட் வித் பிளாட்டினம் காஸ். அங்கே கேட்டலிஸ்ட்டாக வந்து உனக்கு பிளாட்டினம் நம்ம யூஸ் பண்ணுறோமா, அந்த பிளாட்டினத்து கூட வழியாக வந்து இந்த மிக்சர் நம்மளுக்கு ட்ராவல் ஆகி போகுது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் ரைசஸ் எபோட். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம டெம்பரேச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைஸ் ஆகிட்டே வருது. எவ்வளோ வரைக்கும் அப்படின்னா 1275 கெல்வின் வரைக்கும் நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம் அப்படின்னா மெட்டாலிக் கேஸ் பிரிங்ஸ் அபவுட் த ரேபிட் கேட்டலிட்டிக் ஆக்சிடேஷன். அப்போ வந்து உனக்கு கேட்டலிஸ்ட்டில் வந்து ஹீட் ஆக அங்கே வந்து உனக்கு இருக்கக்கூடிய அமோனியா வந்து ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ ஆக்சிடைஸ் ஆச்சு அப்படின்னா NO வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும், நைட்ரிக் ஆக்சைடு உனக்கு ஃபார்ம் ஆகும், which is them oxidized into nitrogen dioxide. அடுத்த ஸ்டெப்பில் அது வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடாக உனக்கு கன்வெர்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் பாருங்கள், அமோனியா கூட 5 டைம்ஸ் நம்ம, அதாவது 5 ஆக்சிஜன் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணக்குள்ளே உனக்கு NO வந்து உனக்கு ஃபார்ம் ஆகுது. தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக ஆக்சிடைஸ் ஆகக்குள்ள அது NO2வாக உனக்கு கன்வெர்ட் ஆகுது. ஸோ தென் இந்த ஃபார்ம் ஆகிருக்க NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடு வந்து இஸ் பாஸ்டு த்ரூ எ சீரீஸ் ஆஃப் அப்சார்ப்ஷன் டவர்ஸ். அப்சார்ப்ஷன் டவர் வழியாக, அந்த டவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நைட்ரஜன் டை ஆக்சைடு ப்ரொடியூஸ் பண்ணதை நம்ம என்ன பண்ணுறோம், அப்சார்ப்ஷன் டவர்ஸில் பாஸ் பண்ணக்குள்ள அப்சார்ப்ஷன் டவரில் இருக்க வாட்டர் மாலிகுல் கூட ரியாக்ட் ஆகி உனக்கு நைட்ரிக் ஆசிட் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். திஸ் நைட்ரிக் ஆசிட் ஃபார்ம் இஸ் ப்ளீச்டு பை ப்ளோவிங் ஏர். அதாவது அதை நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டர் கண்டென்ட் இல்லாமல் ப்ளீச் பண்ணணுக்குள்ள அதில் ஏரை ப்ளோ பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம்னா இன்னும் நம்ம பியூரிஃபை ஃபார்மில் நைட்ரிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அதுக்கு உண்டான ரியாக்ஷன் உனக்கு கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெத்தடுக்கு பேர் தான் ஆஸ்வால்டு ப்ராசஸ். ஓகேவா? ஸோ ஹவு நைட்ரிக் ஆசிட் இஸ் ப்ரிப்பேர்டு பை ஆஸ்வால்ட் ப்ராசஸ் அப்படின்னாலும் நீங்கள் இதை தான் எழுதணும். எக்ஸ்பிளைன் ஆஸ்வால்ட் ப்ராசஸ் அப்படின்னாலும் இதை தான் எழுதணும். இல்லைனா ஹவு நைட்ரிக் ஆசிட் இஸ் ப்ரிப்பேர்டு கமர்ஷியலி அப்படின்னு கேட்டாலும் இதை தான் எழுதணும். ஓகேவா? ஒரே ஆன்சர் தான், ஆனால் 3 டைப்ஸ் ஆஃப் கொஷின்ஸ் வந்து உனக்கு கேட்பாங்க. ஸோ கொஷினை நல்லா பார்த்து புரிஞ்சு எழுதிக்கோங்க. இன்னொரு தடவை கூட சொல்கிறேன்,
ஆஸ்வால்ட் ப்ராசஸ் பற்றி எழுதுங்க அப்படின்னாலும் நீங்கள் இதை தான் எழுதணும். ஹவு நைட்ரிக் ஆசிட் ப்ரிப்பேர்டு பை கமர்ஷியல் மெத்தட் அப்படின்னு கேட்டாலும் இதை தான் எழுதணும். ஓகேவா? ஸோ கொஷினை நல்லா கவனிச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் இஸ் ஏ கலர்லெஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நைட்ரிக் ஆசிட் வந்து உனக்கு ஒரு கலர்லெஸ்ஸான லிக்விட் தான். இட் பாயில்ஸ் 86 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகும். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் கம்ப்ளீட்லி மிக்ஸபிள் வித் வாட்டர். வாட்டரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மிக்ஸபிள், அதாவது எந்த ப்ரொப்போர்ஷனில் நீங்கள் மிக்ஸ் பண்ணாலும் உனக்கு மிக்ஸ் ஆகும். ஃபார்ம் ஏ கான்ஸ்டன்ட் பாயிலிங் மிக்சர். ஸோ ஒரு மிக்சராக உனக்கு வந்து இது ஃபார்ம் பண்ணும். அதாவது 98% HNO3 அதனோட பாயிலிங் பாயிண்ட் வந்து 120 டிகிரி செல்சியஸாக உனக்கு இருக்கும். ஆசிட் இஸ் கம்ப்ளீட்லி மிக்ஸபிள் வித் வாட்டர் ஃபார்மிங் ஏ கான்ஸ்டன்ட் பாயிலிங் மிக்சர். அந்த பாயிலிங் மிக்சரில் 98% வந்து உனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா HNO3 உனக்கு இருக்கும். அதனோட பாயிலிங் பாயிண்ட்டு 120.5 டிகிரி செல்சியஸ். தென் ஃபியூமிக் நைட்ரிக் ஆசிட், அதாவது நைட்ரிக் ஆசிட் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபியூம்ஸ் புகை மாதிரி வெளியில் வர மாதிரி இருக்கும். அதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஆக்சைட்ஸ் ஆஃப் நைட்ரஜன் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அது நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கக்குள்ள நைட்ரிக் ஆசிட் வந்து என்ன சொல்கிறது வேப்பராக கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா கன்வெர்ட் ஆகிற அந்த வேப்பர், அதாவது நைட்ரிக் ஆசிட் ஆக்சைட்ஸாக உனக்கு கன்வெர்ட் ஆகுது. இட் டீகம்போஸ் ஆன் எக்ஸ்போஷர் டு சன்லைட். நீங்கள் சன்லைட்டில் இது வச்சிங்க அப்படின்னாலும் டீகம்போஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா ஆன் பீயிங் ஹீட்டிங் நைட்ரிக் ஆசிட் இஸ் கன்வெர்டட் இன்டு நைட்ரஜன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். அதாவது நைட்ரிக் ஆசிட் வந்து நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகும், வாட்டர் ஆக்சிஜன் ஆகும் உனக்கு டீகம்போஸ் ஆகிடும். ஸோ சன்லைட்டில் வச்சிங்க அப்படின்னா இட் டீகம்போஸ் சிதைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ஷன் நடக்கிறதுனால நீங்கள் பியூராக இருக்க ஆசிடாக இருந்தாலும் சரி, இல்லை கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிடாக இருந்தாலும் அது வந்து எல்லோ கலரில் ஒரு எல்லோயிஷ் கலரில் உனக்கு இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஒன், மோஸ்ட் ஆஃப் தி ரியாக்ஷன் நைட்ரிக் ஆசிட் இஸ் அண்ட் ஆக்ட் ஆஸ் அன் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஏன்னா இதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா +5 குறையும். ஸோ இது அதாவது நைட்ரிக் ஆசிடாக இருக்கக்குள்ளே இதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +5. நீங்கள் வேறு எது கூட ஆட் பண்ணிங்க அப்படின்னா +5 இதோட ஆக்சிடேஷன் நம்பர் குறையும். ஸோ இதனால் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாகவும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இட் டசன்ட் ஈல்ட் ஹைட்ரஜன் இன் இட்ஸ் ரியாக்ஷன் வித் மெட்டல்ஸ். ஆனால் இது மெட்டல் கூட ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னா ஹைட்ரஜனை வந்து இது செப்பரேட் பண்ணாது. இதே வந்து பார்த்திங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் எல்லாமே மெட்டல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா H2 கேஸை லிபரேட் பண்ணும். ஆனால் நைட்ரிக் ஆசிட் வந்து அந்த ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகிறது இல்லை. Then nitric acid can act as an acid and oxidizing agent and nitrating agent. இது என்னென்னவா ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி உனக்கு கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா ஆசிடாகவும் ஆக்ட் பண்ணுது, ஆக்சிடைசிங் ஏஜென்ட், தென் நைட்ரேட்டிங் ஏஜென்ட். ஆசிட் அப்படின்னா இது பேர்லேயே ஆசிட் இருக்குது, ஸோ H+ டொனேட் பண்ணும். ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா என்ன சொல்கிறது எலக்ட்ரான்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. தென் நைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னா NO2 குரூப் கொடுக்குற நைட்ரேட்டிங் குரூப்பையும் டொனேட் பண்ணும். ஸோ இந்த 3 வேலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் செய்யுது. ஆஸ் அண்ட் ஆசிடை இது எப்படி இன்வால்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். லைக் அதர் ஆசிட் இட் ரியாக்ட் வித் பேசஸ் அண்ட் பேசிக் ஆக்சைடு. பேஸ் கூட ரியாக்ட் ஆகுது, பேசிக் ஆக்சைடு கூட ரியாக்ட் ஆகி உனக்கு சால்ட் வாட்டர் உனக்கு ஃபார்ம் பண்ணுது. ஜிங்க் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஜிங்க் நைட்ரேட் ப்ளஸ் வாட்டர். ஃபெரஸ், அதாவது ஜிங்க்னா ஜிங்க் ஆக்சைடு, தென் நீங்கள் ஃபெரிக் ஆக்சைடு கொடுத்துருக்காங்க, ஃபெரிக் நைட்ரேட் உனக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ உனக்கு இங்கே நைட்ரிக் ஆக்சைடும் உனக்கு லிபரேட் ஆகுது, ப்ளஸ் வாட்டரும் உனக்கு கிடைக்குது. இது வந்து ஆசிடாக ஆக்ட் பண்ணுதுன்றதுக்கு எக்ஸாம்பிள் இது கொடுத்துருக்காங்க. தென் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கார்பன் கூட நைட்ரிக் ஆசிட் ரியாக்ட் ஆச்சுன்னா கார்பனை வந்து கார்பன் டை ஆக்சைடாக ஆக்சிடைஸ் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. தென் சல்ஃபர் கூட ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா இது வந்து சல்ஃபர், அதாவது சல்ஃபியூரிக் ஆசிடாக உனக்கு வந்து என்ன ஆக்சிடைஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஆக்சிடைசிங் ஏஜென்ட் தான் இது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பாஸ்பரஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்பாரிக் ஆசிடாக உனக்கு ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா, அதாவது உனக்கு மேஜர் காம்பனண்ட்டை நான் சொல்லிட்டு இருக்கேன். பை ப்ராடக்டாக அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றது அடுத்ததாக சொல்கிறேன். அயோடின் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பர் அயோடிக் ஆசிட் உனக்கு ஃபார்ம் ஆகும், HiO4 உனக்கு ஃபார்ம் ஆகும்.
தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃப்ளூரினை வந்து ஹெச்எஃபாக அதாவது ஃப்ளூரின் தென் NO3 எஃபாக உனக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்கு. தென் நெக்ஸ்ட் ஒன் H2S வந்து பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபர் அதாவது அதாவது ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ணி ஆக்சிடைஸ் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ கார்பனை வந்து HNO3 கூட ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு கூடவே உனக்கு வாட்டர் ப்ளஸ் NO2 நைட்ரஜன் டை ஆக்சைடு உனக்கு கிடைக்குது. சல்ஃபர் கூட ரியாக்ட் பண்ண வச்சோம் அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட் ப்ளஸ் NO நைட்ரிக் ஆக்சைடாக உனக்கு ஃபார்ம் ஆகுது. பாஸ்பரஸ் கூட ரியாக்ட் பண்ண வைக்கக்குள்ள உனக்கு H3PO4 பாஸ்பாரிக் ஆசிட் H2O ப்ளஸ் NO2 உனக்கு ஃபார்ம் ஆகுது. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து அயோடின் கூட ரியாக்ட் ஆகக்குள்ள அயோடிக் ஆசிட் அப்புறம் வந்து NO நைட்ரிக் ஆக்சைடு வாட்டர் உனக்கு ஃபார்ம் ஆகுது. தென் ஃப்ளூரின் கூட பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஃப்ளூரைட் அண்ட் NO3F நைட்ரிக் ஃப்ளூரைட் உனக்கு ஃபார்ம் ஆகுது. தென் நெக்ஸ்ட்டு ஒன் H2S வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரியாக்ட் ஆகக்குள்ள சல்ஃபர் ப்ளஸ் நைட்ரிக் ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் உனக்கு கிடைக்குது. இது வந்து கொஷின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா நைட்ரிக் ஆசிட் ஆக்ட் ஆஸ் அன் this oxidizing agent give example அப்படின்னு கேட்கலாம். சரியா? நைட்ரிக் ஆசிட் வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக ஆக்ட் பண்ணுது அப்படின்றத அவனே கொடுத்துருவான். அதுக்கு வந்து எக்ஸாம்பிள் கொடுங்க இல்லைன்னா ஜஸ்டிஃபை அப்படின்னு சொல்லி கொடுப்பான். அப்போ வந்து நீங்கள் இதுலேருந்து ஏதாவது ஒரு ரியாக்ஷன் 2 ரியாக்ஷன் எழுதி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஓகேவா? இல்லை இந்த ரியாக்ஷனே கொடுத்துட்டு வாட் இஸ் த ரோல் ஆஃப் நைட்ரிக் ஆசிட் இன் திஸ் ரியாக்ஷன் அப்படின்னும் கேட்கலாம். சரி, இந்த ரியாக்ஷனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து கார்பன் ப்ளஸ் 4HNO3 CO2 கன்வெர்ட் ஆயிருக்கு அப்படின்னு கொடுத்துட்டு இதில் HNO3யோட வேலை என்ன, வாட் இஸ் த ரோல் ஆஃப் HNO3 அப்படின்னு கேட்கலாம். ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட் ஒன் நைட்ரேட்டிங் ஏஜென்ட். இது வந்து ஆர்கானிக்கில் இந்த மாதிரி ரியாக்ஷன் வரும். நைட்ரேட்டிங் ஏஜென்ட் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் உனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பென்சின் எடுத்துருக்காங்க C6H6 பென்சின் கூட HNO3 நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. இங்கே வந்து கேட்டலிஸ்ட்டாக H2SO4 நம்ம எடுத்துப்போம். அப்போ உனக்கு நைட்ரோ பென்சின் உனக்கு ஃபார்ம் ஆகும். NO2 குரூப்பை டொனேட் பண்ணுறது. ஸோ அதுதான் நைட்ரேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நைட்ரேஷன் டேக் பிளேஸ் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரோனியம் அயான். ஃபஸ்ட்டு வந்து நைட்ரோனியம் அயானை ஃபார்ம் பண்ணி அப்புறமா தான் உனக்கு நைட்ரேஷன் நடக்கும். ஸோ H2SO4 நீங்கள் ஆட் பண்ணக்குள்ள அந்த HNO3லேருந்து NO2 ப்ளஸ் அயானை கன்வெர்ட் ஆக இந்த H2SO4 ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? Then next one action of nitric acid on metals. ஸோ மெட்டல்ஸ் கூட வந்து இது எப்படி ரியாக்ட் பண்ணுது அப்படின்னா ஆல் மெட்டல் வித் எக்ஸப்ஷன் எது கூட ரியாக்ட் ஆகலன்னு பாருங்கள். கோல்டு, பிளாட்டினம், ரோடியம், தென் இரிடியம் அண்ட் டான்டலம் இது எல்லாத்துக்கூடயும் வந்து நம்ம ஆல் மெட்டல்ஸ் வித் த எக்ஸப்ஷன் ஆஃப் கோல்டு, பிளாட்டினம், ரோடியம், இரிடியம், டான்டலம் ரியாக்ட் வித் நைட்ரிக் ஆசிட். எல்லா மெட்டலும் ரியாக்ட் ஆகுது. ஆனால் இந்த எக்ஸப்ஷன் கேஸில் கோல்டு, பிளாட்டினம், ரோடியம், இரிடியம், டான்டலம் ரியாக்ட் ஆகலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நைட்ரிக் ஆசிட் ஆக்சிடைசஸ் சம் மெட்டல் சச்சஸ் அலுமினியம். ஸோ சில மெட்டல்ஸையும் ஆக்சிடைஸ் பண்ணுது. அலுமினியம், அயனு, கோபால்ட், நிக்கல், குரோமியம் இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ரெண்டர்ட் பாசிவ் இன் கான்சன்ட்ரேட்டட் ஆசிட் டியூ டு த ஃபார்மேஷன் ஆஃப் எ லேயர் ஆஃப் தேர் ஆசிட் or their oxide on the metal surface. ஸோ இப்போ நைட்ரிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா மெட்டல் ஆக்சிடைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மெட்டல் இந்த அலுமினியம், அயன், கோபால்ட், நிக்கல், குரோமியம் இது எல்லாமே கான்சன்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் கூட நீங்கள் போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா உனக்கு கெமிக்கலி இனர்ட், அதாவது என்ன சொல்லுது அப்படின்னா ரியாக்ஷன் நடக்காது, அது தடுத்துரும் உனக்கு. ஏன் அப்படின்னா இந்த நைட்ரஜன் அந்த மெட்டல்ஸ் மேலே பட்டதுமே அதனோட லேயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சைடு லேயரை உனக்கு ஃபார்ம் பண்ணிடும். அந்த ஆக்சைடு லேயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்தராக ஆசிடை உள்ளே ரியாக்ட் ஆக விடாமல் அது தடுக்கும். ஸோ அப்படி தடுக்கிறதுனால இந்த பியூர் மெட்டல் கூட நைட்ரிக் ஆக்சைடு வந்து நைட்ரிக் ஆசிட் வந்து ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ண முடியாது, ரியாக்ட் பண்ண முடியாது. தென் இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு உண்டான ரியாக்ஷன்ஸ்லாம் நீங்கள் 10th படிச்சிருப்பீங்க. தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரோ பாசிட்டிவ் மெட்டல், அதாவது வீக் electropositive metals like tin, arsenic, antimony, tungsten and molybdenum. Nitric acid gives metal oxides. இப்போ இந்த மெட்டல்ஸ் இருக்குல்லம்மா, அந்த டின்னு, ஆர்சனிக், ஆன்டிமனி, டங்ஸ்டன், மாலப்டினம் இது கூட நைட்ரிக் ஆக்சைடு ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா உனக்கு மெட்டல் ஆக்சைடு வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும்.
in which the metal in the higher oxidation state and the acid reduced to lower oxidation state. இதே metal வந்து higher oxidation stateல இருந்தது அப்படின்னா அது lower oxidation stateக்கா வந்து உனக்கு convert பண்ணுறது வந்து இந்த nitric acid அந்த வேலையை செய்யும். The most product evolved with nitric acid react with metals or gases. அதாவது இது metals கூட react ஆகக்குள்ள oxidation state குறைக்கும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அந்த oxidation state குறையும் போது nitric acid வந்து following compoundsல ஏதாவது ஒன்று convert ஆகும். அதாவது NO2 இல்லை NO வாட்டர் N2 NH2OH NH3 இதில் ஏதாவது ஒரு காம்பவுண்ட் உனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அப்படியா காம்பவுண்ட் உனக்கு ஃபார்ம் ஆகக்குள்ள அதனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு உனக்கு கொடுத்துருக்காங்க. நைட்ரிக் ஆசிடாக இருக்கக்குள்ள +5 NO2 மாறக்குள்ள +4 HNO2 நைட்ரஸ் ஆசிட்னா +3 NOவில் வந்து +2 N2Oவில் +1 நைட்ரஜன் ஃப்ரீ நைட்ரஜனாக இருக்கக்குள்ள 0. இதே அமோனியாவில் நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து -3. அதாவது ஆக்சிடைசிங் ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகக்குள்ள நைட்ரிக் ஆசிட் இந்த காம்பவுண்ட்ஸில் ஏதாவது ஒன்றா கன்வெர்ட் ஆகும். அப்போ +5லேருந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் குறையும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த மெட்டல்ஸ் கூட நடக்கிற ஆக்சிடைசிங் ரியாக்ஷன் வந்து 3 ஸ்டெப்ஸில் நடக்குது. அதாவது என்னென்ன அப்படின்னா ப்ரைமரி ரியாக்ஷன், செகண்டரி ரியாக்ஷன் அண்டு டெர்ஷரி ரியாக்ஷன் இருக்கு. ஸோ ப்ரைமரி ரியாக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மெட்டல் HNO3 கூட ரியாக்ட் ஆகக்குள்ள உனக்கு மெட்டல் நைட்ரேட் ஃபார்ம் ஆகும். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நேசன்ட் ஹைட்ரஜனை உனக்கு செப்பரேட் பண்ணும். நேசன்ட் ஹைட்ரஜன் அப்படின்னா தனியாக சிங்கிளாக இருக்க ஹைட்ரஜன். ஹைட்ரஜன் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா H2 டயாட்டாமிக்காக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் சிங்கிளாக இருந்தது அப்படின்னா நேசன்ட் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப், அதாவது ப்ரைமரி ரியாக்ஷன். தென் செகண்டரி ரியாக்ஷனில் இந்த நேசன்ட் ஹைட்ரஜன் எந்த அளவு ப்ரொடியூஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து நைட்ரிக் ஆசிடை வந்து இதை வந்து என்ன பண்ண டீகம்போஸ் பண்ணும். ஸோ எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நைட்ரிக் ஆசிட் கூட 2 நேசன்ட் ஹைட்ரஜன் ஆட் ஆச்சு அப்படின்னா உனக்கு நைட்ரஸ் ஆசிட் வந்து உனக்கு ஃபார்ம் ஆகும். இதே 6 ஹைட்ரஜன் இன்வால்வ் ஆச்சுன்னா ஹைட்ராக்சில் அமைன் உனக்கு ஃபார்ம் ஆகும். தென் 8 ஹைட்ரஜன் அப்படின்னக்குள்ள NH3 வந்து உனக்கு கிடைக்கும். தென் 8 ஹைட்ரஜனில் இன்னொரு காம்பவுண்டும் உனக்கு கிடைக்குது, ஹைப்போநைட்ரஸ் ஆசிட் உனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்டரி ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம். தென் அடுத்தது என்னது? டெர்ஷியரி ரியாக்ஷன். ஸோ டெர்ஷியரி ரியாக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா செகண்டரி ப்ராடக்ட் வந்து டீகம்போஸ் ஆகும். அதாவது செகண்டரி ரியாக்ஷனில் என்னென்ன ப்ராடக்ட் கிடைச்சிருக்கோ அது டீகம்போஸ் ஆகும். இல்லை அப்படின்னா அந்த செகண்டரியில் கிடைச்ச ப்ராடக்ட் ஒன்றோட ஒன்று ரியாக்ட் ஆகி வேறு ப்ராடக்ட் உனக்கு கிடைக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெர்ஷியரி ரியாக்ஷன். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீகம்போஷன் ஆஃப் செகண்டரி, அதாவது செகண்டரியில் கிடச்சிருக்க ப்ராடக்ட் வந்து டீகம்போஸ் ஆகிறத பார்க்கலாம். நைட்ரஸ் ஆசிட் HNO2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எகெயின் நைட்ரிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும். நைட்ரிக் ஆக்சைடு வாட்டராக உனக்கு கிடைக்கும். இல்லை நைட்ரஸ் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா டை நைட்ரஜன் ட்ரைஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் உனக்கு கிடைக்கும். அடுத்தது ஹைப்போநைட்ரஸ் ஆசிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரஸ் ஆக்சைடு ப்ளஸ் வாட்டராக உனக்கு டிசோஷியேட் ஆகும். அதாவது செகண்டரியில் கிடைச்ச ப்ராடக்ட் வந்து டிசோஷியேட் ஆகிறது, டீகம்போஸ் ஆகிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதாவது இது மாதிரி நடக்கும். இல்லை அப்படின்னா ரியாக்ஷன் ஆஃப் செகண்டரி ப்ராடக்ட், அந்த செகண்டரி ரியாக்ஷனில் கிடைச்சிருக்க ப்ராடக்டே ஒன்றோட ஒன்று ரியாக்ட் ஆகி வேறு ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நைட்ரஸ் ஆசிட் ப்ளஸ் அமோனியா, நைட்ரஸ் ஆசிட் ப்ளஸ் அமோனியா ரியாக்ட் ஆச்சுன்னா நைட்ரஜன் ப்ளஸ் வாட்டர் கிடைக்கும். இதே நைட்ரஸ் ஆசிட் ப்ளஸ் ஹைட்ராக்சில் அமீன் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு N2O ப்ளஸ் நைட்ரஸ் ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் உனக்கு கிடைக்கும். இதே வந்து HNO2 ப்ளஸ் HNO3 கிடைச்சது ரியாக்ட் ஆச்சுன்னா நைட்ரஜன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் உனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் டெர்ஷியரி ரியாக்ஷன். தென் நெக்ஸ்ட் ஒன்